ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். வெளிநாட்டில் வேலை பார்க்கும் தமிழர்கள் அடையாள அட்டை, கல்வி உதவித்தொகை, காப்பீடு பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு நேற்று வெளியாகிருக்கு. அயலக தமிழர் நலத்துறை சார்பாக இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பு, கல்வி, வணிகம் போன்ற காரணங்களாக தமிழ்நாடு சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் வந்து புலம்பெயர்வது சமீப காலமாக அதிகரிச்சிருக்கு. இவ்வாறு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இல்லை இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் வாழும் தமிழர்கள் நலன் காக்க வந்து தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழர் நல வாரியம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த நல வாரியத்தில் 18 வயசுலேருந்து 55 வயசு உள்ள அயலக தமிழர்கள் வந்து இந்த வெப்சைட்டில் விண்ணப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிச்சு அடையாள அட்டை வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து 200 செலுத்தி விண்ணப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடையாள அட்டை வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வகையாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க பாஸ்போர்ட்டு, அது கல்வி பயிலும் தமிழர்களாக இருந்தால் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கணும். அதேமாதிரி இந்தியாவில் வேறு மாநிலத்தில் வேலை செஞ்சுட்டு அங்கே 6 மாதத்துக்கு மேலே அங்கே தங்கியிருக்கீங்கன்னா அவங்களும் வந்து இந்த நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். இதில் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு 200 இந்த அடையாள அட்டை வாங்கிறதுக்கு உறுப்பினர் சேர்ந்து அடையாள அட்டை வாங்குறதுக்கு 200 இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரையும் நீங்கள் இப்போ பதிவு பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்றவங்களுக்கு பல்வேறு சலுகைகளை வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்க இருக்குது. குறிப்பாக வந்து விபத்து காப்பீட்டுக்கு வந்து நீங்கள் விருப்பமான ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து நீங்கள் வந்து மெம்பரில் வந்து இந்த காப்பீடு தொகை 5 லட்சம்னா அதுக்கு வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து 395 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கட்டணும். இல்லை காப்பீடு தொகை வந்து உங்களுக்கு விபத்து ஏற்பட்டால் காப்பீடு தொகை 10 லட்சம் தேவைப்படும் அப்படின்னா 700 ப்ளஸ் ஜிஎஸ்டி நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டணும். இல்லைனா தீவிர தொடர் சிகிச்சை தேவைப்படும் நோய்களுக்கு காப்பீடு அதுவும் அறிவிச்சிருக்காங்க. அது வந்து விபத்து காப்பீடு திட்டத்திலும் கூடுதலாக ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அது சந்தா செலுத்தி நீங்கள் வந்து அந்த காப்பீடு தொகையை வந்து உங்களுக்கு தேவைப்படுங்கிற பட்சத்தில் பெற்றுக்கலாம். அதுக்கு பல்வேறு நோய்களுக்கு வந்து நீங்கள் காப்பீடு பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேன்சரு, கிட்னி ஃபெயிலியரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரோக்கு, ஹார்ட்டு, வால்வு சர்ஜரி, கோமா, அந்த மாதிரி ஒரு 13 வகையான நோய்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு அந்த நோய் ஏற்பட்டு பணம் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இதில் மெம்பராக இருந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து சந்தா செலுத்திட்டு வந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் இந்த கவர்மெண்ட் காப்பீடு தொகையை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் வரையும் நீங்கள் பெற்றுக்கலாம். அதுக்கு உண்டான மாதிரி நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து சந்தா வந்து செலுத்தணும். 1 லட்சம் உங்களுக்கு தேவைப்பட்டால் 350 ரூபா நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து சந்தா செலுத்திட்டு வந்தால் தான் அந்த 1 லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் கொடுப்பாங்க. அதே ஒரு 5 லட்சம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஆண்டுக்கு ஒரு வாட்டி 1750 ரூபா இந்த காப்பீடு தொகையை செலுத்திட்டு வரணும். அடுத்ததாக இதில் கிடைக்கக்கூடிய உதவித்தொகை என்னன்னா கல்வி உதவித்தொகை திட்டம் வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொடுக்குறாங்க. இதில் வந்து அயல் நாட்டில் பணிபுரிகிறவங்க வந்து இங்கே வந்து கல்வி உதவித்தொகை அவங்க பிள்ளைகளுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு 2 பேர்த்துக்கு வந்து நீங்கள் கல்வி உதவித்தொகை வந்து வாங்கிக்கலாம். இதில் மெம்பராக இருக்கிறவங்க வருஷம் வருஷம் ரினியூவல் பண்ணிட்டு வரவங்க அவங்களுக்கு வந்து அவங்க பிள்ளைகளுக்கு கல்வி உதவி தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் விண்ணப்பிச்சு இது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10ஆவது படிக்கிற பிள்ளையாக இருந்தால் 3000 ரூபா, 11, 12க்கு 4000, தொழில் கல்விக்கு 4000, பொறியியல், மருத்துவம், பிஇ, ஆசிரியர், உடற்பயிற்சி பொறியியல் அது மாதிரிக்கு 5000, அடுத்து மருத்துவ பட்டப்படிப்பு, சட்ட பட்டப்படிப்பு, பொறியியல் பட்டப்படிப்பு இதுக்கெல்லாம் வந்து 8000. இந்த மாதிரி வந்து படிப்பு வாரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதேமாதிரி பொறியியல் பட்ட மேற்படிப்பு, மருத்துவ பட்ட மேற்படிப்பு, சட்ட பட்ட மேற்படிப்பு, விவசாய பட்ட மேற்படிப்பு இது போன்ற படிப்புகளுக்கு 12,000 வந்து கல்வி உதவித்தொகை வந்து வழங்குறாங்க. அதே போல் இதில் இன்னொரு ஸ்கீம் வந்து மேரேஜ் திருமண உதவித்தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக வந்து மெம்பராக இருக்கிறவங்க மகனோ மகளுக்கோ கல்யாணம் ஆகிற பட்சத்தில் 20,000 ரூபா வந்து அவங்க இந்த நலவாரியத்திலையும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பழங்குடியினர் பிரிவு வந்து இருந்தவங்களா இருந்தால் 5வது படிச்சிருக்கணும், மற்ற வகுப்பை சேர்ந்தவங்களாம் 10வது படிச்சிருந்தா இந்த கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. இது சம்மந்தமான உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இல்லை எப்படி வாரியத்தில் மெம்பராக சேரணும் அது சந்தேகம், நலத்திட்டங்கள் எப்படி பெறணும் சந்தேகம்னா அது கீழ்கண்ட கட்டணமில்லா உதவி எண் வந்து கொடுத்துருக்காங்க. அது இந்த வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. 180030937993 இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க அதை பயன்படுத்திங்க. அதே போல் வெளிநாட்டுக்கு இப்போ தான் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பாதுகாப்பான சட்டப்பூர்வமான முறையான இடப்பெயர்வு வந்து எப்படி உறுதி செய்கிறது
அதுக்குண்டான பயிற்சியை வந்து 7 மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசினால் வந்து வழங்கப்பட்டு வருது. இந்த மையங்களை அணுகும் நிலையில் இந்த தொடர்புக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர், ராமநாதபுரம், பெரம்பலூருக்கு வந்து சந்தானம் அவர்களை அவங்க தான் அவங்கள தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் இதில் இருக்குது. அவர் சந்தானம் வந்து தான் ஃபவுண்டேஷன் அதை வச்சுருக்காங்க. அதேமாதிரி கன்னியாகுமரி, சிவகங்கை, விழுப்புரத்தில் வளர்மதி அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது புதுக்கோட்டையில் திருமதி தெய்வானை இவங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கான்டாக்ட் நம்பர்லாம் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த புகைப்பட அடையாள அட்டை வாங்குறவங்க தொடர்பான விரிவான தகவல் வந்து இந்த வெப்சைட்லேயே இருக்குது. nrtamils.tn.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். இது தொடர்பான விஷயங்களை தான் வந்து அயலக தமிழர் நலத்துறை ஆணையர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அயலக தமிழர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. உங்கள் நல்வாழ்விற்காக தான் தமிழ்நாடு அரசு இந்த ஏற்பாடை செஞ்சுருக்கு. இதை வந்து நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த நல வாரியத்தில் எப்படி உறுப்பினர் ஆகிறது, எப்படி அந்த அடையாள அட்டையை வாங்குறது, காப்பீட்டுக்கெல்லாம் எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிறத இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.